இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விட்டா நான் தான் இதை பண்ணேன்னு இன்னொரு கதை சொல்லுவான் போல இருக்கு. ஆமா, இத நீதான் பண்ண. ஏய், என்ன உடனே பிளேட்டை இவர் பக்கம் திருப்புற? எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீதான் வேணும்னே எங்களை மாட்டி விடுறதுக்காக இந்த வேலையை பாத்திருக்க. ஏய், சும்மா அதான் உளறிட்டு இருக்காத. நான் அதெல்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு என்ன பைத்தியமா? இதோ இத அன்னைக்கு இவரு சைன் பண்றதுக்காக கொண்டு போன பத்திரம். இந்த பத்திரத்துல இருக்கிற நம்பரும் இதோ இந்த ரெஜிஸ்டர் நோட்ல இருக்கிற பத்திரத்தோட நம்பரும் ஒன்னாதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற சைன் உன்னோடதுதான். ஒருவேளை நீ இதையும் மறுத்தா, ஏதோ அந்த பத்திர கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இதுல நீ அங்க போய் பத்திரம் வாங்கினதுக்கான வீடியோவும் இருக்கு. உனக்கு நாங்க இந்த வீட்ல இருக்கிறது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எங்களை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. ஹேய், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? நாங்க மட்டும் இங்க வரலனா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நீங்க எங்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நாங்களும் பார்த்துதான் அண்ணி இருக்கோம். சொல்ல போனா நீங்க எங்களுக்காக ரொம்ப நேசிக்கிற உங்க குடும்பத்தையே சில நேரம் எதிர்த்து தான் இருக்கீங்க. உங்களுக்காவது அது புரியுதுல்ல? எங்களுக்கு அது நல்லாவே புரியும் அண்ணே. ஆனா அதே நேரம் நீங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கபிலன் அடிச்சதும் அவங்க அம்மா எப்படி சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்களா? அப்புறம் அன்னைக்கு கபிலனுக்கு அடிபட்டதும் நீங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டீங்க. இவரோட வாழ்க்கையில அப்படி நடந்ததே இல்ல. இவர் நல்லது பண்ணா பாராட்டவும் தப்பு பண்ணா தண்டிக்கவும் யாருமே இல்ல. இவர் ஏங்கறதெல்லாம் இந்த பாசத்துக்கும் அரவணைப்புக்கும் தான். இப்ப கூட பாருங்க, இவரோட எமோஷன்ஸை யூஸ் பண்ணி தானே எங்களை மாட்டி விட பார்த்தாங்க. இத்தனை வருஷமா தனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவரு இப்போ தனக்குன்னு அப்பா இருக்காரு, நமக்கு ஒரு அக்கா இருக்காங்க, சித்தி தங்கச்சி தம்பின்னு தனக்கு ஒரு குடும்பமே இருக்குன்னு கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொன்னா அவரால் எப்படி நீ ஏத்துக்க முடியும்? சத்தியமா சொல்றேன் அண்ணே, நாங்க இவருக்கான உரிமையை வேணும் தான் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்தோம். உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு வரல. ஒரு அப்பாவோட அரவணைப்பும் அக்காவோட பாசமும் முழுசா கிடைக்கணும்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நாய்க்கு இறக்கம் பார்த்து நிறைய கட்டிட்டு வந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பயலுக்காக நம்ம பிள்ளைய இப்படி கை நீட்டி அடிப்பாளா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அந்த சிவாவும் அயலியும் என்ன பண்ணாலும் இந்திராணி அணி திட்டத்தோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா அதே தப்பு நானோ இல்ல என் புருஷனோ பண்ணா கை நீட்டுறது, அவமானப்படுத்துறதுன்னு எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு உண்மையான வாரிசு இவரா இல்ல அந்த சிவாவா? இந்த வீட்டுக்கு உண்மையாவே நான் மருமகளா இல்ல அந்த அயலி மருமகளா? இருந்தாலும் இந்த ஆட்டம் ஆடக்கூடாது. எல்லாம் தான் தாங்கிற திமிரு. அப்படி என்னங்க பண்ணிட்டான்? அந்த சிவா பையன் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. நாங்களும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி கூட பார்த்தோம். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா.
அதனால தானே எதையாவது பண்ணி அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சோம். இது ஒரு தப்பா? தப்பாவே இருக்கட்டும் அத்த. அதுக்காக கல்யாணம் ஆன ஒருத்தரை கை நீட்டி அடிப்பாங்களா? 1000 இருந்தாலும் அவர் என் புருஷன். ஏன் முன்னாடியே எப்படி அவர் அடிக்கலாம்? 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மத்தவங்க தப்பு பண்ணா திட்டுறதோட நிறுத்திக்கிறா, நாம தப்பு பண்ணா மட்டும் கை நீட்டி அடிக்கிறாளேன்னு நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும் கபிலா. ஒரு அம்மாவுக்கு தப்பு பண்ற தான் குழந்தைய அடிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. மத்த குழந்தைங்க தப்பு பண்ணா அது கண்டிக்க மட்டும்தான் முடியும். அந்த உரிமையில தான் நான் உன்னை அடிச்சனே தவிர உன் மேல வெறுப்போ இல்ல கோவமோ எனக்கு இல்ல கபிலா. எனக்கு நீயும் ஒண்ணுதான், நம்ம பாவையும் ஒண்ணுதான். உனக்கே அது நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஏன் கபில இப்படி இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறானேங்கிற ஆதங்கத்துலதான் உன்னை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். அடிச்சது நானா இருந்தாலும் உன்னை விட அதிகமா வருத்தப்பட்டதும் நான் தான். ஒவ்வொரு தடவையும் உன்னை கண்டிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் உன்னை விட அதிகமா வேதனைப்படுறதும் நான் தான். கபிலா, நீ இந்த வீட்டோட வாரிசுடா, செங்கோட்டு வேலரோட பேரன். உன்கிட்ட உண்மையும் சத்தியமும் தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஏமாத்துறது பொய் சொல்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படிதான்டா நான் உன்னை வளர்த்தேன். நீ அது எல்லாம் மீறி இப்படி ஒரு தப்பு பண்ணும்போது உன் அக்கா உன்னை சரியா வளர்க்கலன்னு ஆயிடாதா? உனக்கு அக்காவா? உன் மேல அக்கறைப்படுற ஒருத்தியாதான் நான் உன்னை அடிச்சேன். அது உனக்கு தப்பா தெரிஞ்சா என்ன மன்னிச்சு. அக்கா, என்னக்கா நீ போய் என்கிட்ட மன்னிப்பு அது இதுன்னு பேசிட்டு? அக்கா, உனக்கு என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, என்ன கண்ட தொண்டமா வெட்டி போடுறதுக்கு கூட உரிமை இருக்குக்கா. ஏன்னா நீ என்னோட அக்கா. இத பாரு கபிலா, நீ அவமானப்பட்டாலும் நான் அவமானப்பட்டாலும் ஒண்ணுதான். நீ மட்டும் நியாயமா நேர்மையா அந்த சிவா மேலயும் அயலி மேலயும் இருக்கிற தப்ப கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு. அவங்களுக்கு ஒரிஜினல் இந்திராணியோட முகம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேனா இல்லையான்னு பாரு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் நீ பண்றது நம்ம ஃபேமிலிக்கு தான் கபிலா அவமானம். தப்புதான்க்கா. அக்கா, என்ன மன்னிச்சிரு. ஐம் சாரிக்கா. இதுதான் என்னோட செல்ல தம்பி கபில. எதையும் மனசுல வச்சுக்காது.